ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதோட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பஞ்சாயத்து ராஜில் வந்துட்டு நிறைய குழு போட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் படிப்போம், இல்லை ஆர்டிகல்ஸ் படிப்போம், அப்புறம் அதில் உள்ள அந்த பல்வதன மேத்தா குழு இந்த மாதிரிலாம் படிப்போம், கமிட்டிஸ்லாம் படிச்சிருப்போம். ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம யாருமே பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த பாக்ஸ் இருக்கும், பட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸில் நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு பார்க்கலாம். இப்போ பஞ்சாயத்து புள்ளி விவரங்களை வந்துட்டு பரவலாக்குவதற்கான குழு, அது மட்டும் யாருன்னா விஆர் ராவ். பரவலாக்குறதுனா அப்படி விரவுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. விஆர் ராவ் அப்படியே விரவி விட்டுருக்காங்க. அப்பதான் பரவலா இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. விஆர் ராவ். அடுத்து வந்துட்டு பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவுகளோட மீதான செயல்பாட்டு குழு. பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவுகள் மீதான செயல்பாட்டு குழு வந்துட்டு விஎஸ்டி மிஸ்ரா. ஓகேவா? இப்போ வந்துட்டு பஞ்சாயத்து இப்போ நீங்கள் நகராட்சி அந்த மாதிரி அதுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இதுக்குள்ள அதில் அவங்களோட கீழே வேலை பார்க்குறவங்க தான் அந்த கூட்டி விடுறது, அந்த நகராட்சி, அந்த பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பஞ்சாயத்து அந்த அதுக்கு கீழே தான் இருப்பாங்க. ஓகேவா? அதனால் வந்துட்டு பஞ்சாயத்து மட்டும் கூட்டுறவு, நான் இந்த கூட்டுறதை வச்சுக்கிறேன். ஓகேவா? கூட்டுறவுகளின் மீதான செயல்பாட்டுக்குழு. இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கூட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஆகாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிஸ் ஆகாமல் பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். அடுத்து வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தோட விவாதத்தின் மீதான ஆய்வுக்குழு. ஈஸ்வரன். பஞ்சாயத்து ராஜ் வந்துட்டு ஆய்வு பண்றாங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு யாராச்சும் சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுப்பாங்களா? அதாவது யாராவது ஆய்வு பண்ண வராங்கன்னா இஸ்ன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு நியாய பஞ்சாயத்துகள் மீதான ஆய்வுக்குழு. அது வந்துட்டு யாருன்னா ஜிஆர் ராஜகோபாலன். நமக்கு நியாயம்லாம் யாரு கொடுப்பா? ராஜா தான் கொடுப்பாரு. சரி, நியாயம் வேணும்னா ராஜா கிட்ட தான் போகணும். அடுத்து வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்துல கிராம சபைகளின் நிலை குறித்த ஆய்வுக்குழு. இது யாருன்னா ஆர் திவாகர். படம் வந்துட்டு நிலையா எல்லாரோட மனசுலயும் இருக்குதா? எல்லாருமே அந்த படம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம். ஓகே, அதனால ட்ரிபிள் ஆர் இருக்குல்ல, அதை சொல்றேன். அதனால வந்துட்டு நிலையா இருக்கும். அதனால நிலை குறித்த குழு. ஓகேவா? வேற எதுவுமே நிலை குறித்த குழுன்னு வரல. ஓகே, அதனால நிலை குறித்த குழுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் நிறுவனத்தின் கணக்கு மற்றும் வரவு செலவு திட்டங்கள் மீதான குழு வந்துட்டு எம் ராமகிருஷ்ணய்யா. பின்னாடி என் ராமகிருஷ்ணய்யான்னு ஒருத்தர் வருவார். ஓகேவா? இப்போ வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் இல்லை வந்துட்டு பட்ஜெட். ஓகேவா? பட்ஜெட்னால என்ன? மணினா எம்முன்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? எம் ராமகிருஷ்ணய்யா. ராமன் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பட்ஜெட்லாம் போடுவாங்க. அப்போ நம்ம வச்சுக்கோங்க. நமக்குலாம் வந்துட்டு காசு வேணும்னா நம்ம ராமாகிட்ட தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ண ஐயா. அடுத்து வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ்யங்களோட மீதான நிதி குறித்த ஆய்வுக்குழு. ஓகேவா? இது நிதி குறித்த ஆய்வுக்குழு. வெறும் ஆய்வுக்குழு நான் என்ன சொன்னேன்? ஈஸ்வரன். ஓகேவா? இஸ்ன்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுக்கணும். அதே வந்துட்டு நிதி குறித்த ஆய்வுக்குழுனா சந்தானம். சந்தானம் நம்ம எப்பவுமே வந்துட்டு சிபிஐ அது பிடிக்கும் தான் பார்த்துருப்போம். ஆனால் வந்துட்டு சந்தானம் வந்துட்டு நிதி குறித்த ஆய்வுக்குழுலேயே இருக்காரு, அப்புறம் தேர்தலின் மீதான குழுலேயே இருக்காரு. ஓகேவா? நிதி அப்புறம் தேர்தல் இது ரெண்டுலையுமே சந்தானம் வராங்க. நீங்கள் என்ன சந்தானத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆக்டர் சந்தானம் வந்துட்டு சும்மா தேர்தல் நடக்கிறப்ப, எலெக்ஷன் நடக்கிறப்ப வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டே இருக்காரு. காசெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. படத்தில் போலீஸெல்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ்ய உறுப்புகளின் கணக்கு மற்றும் தணிக்கைகளுக்கான ஆய்வுக்குழு. கண்ணா. சரி, ஆர்கே கண்ணா. இப்போ வந்துட்டு ஆடிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க மேலே ஒரு கண் வச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மளை வந்துட்டு ஏதாவது போட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ்யத்தோட பயிற்சி நிலையங்கள் மீதான குழு. பயிற்சி நிலையங்களின் மீதான. ஓகேவா? இது வந்து எம்ஜிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயிற்சி நிலையங்கள் நிறைய வந்துட்டு பயிற்சி நிலையங்கள்லாம் இப்போ தமிழ்நாடு, இப்போ தமிழ் பல்கலைக்கழகம். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு எம்ஜிஆர் டைமில் தான் இது பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் பல்கலைக்கழகம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. அந்த காலேஜ் லைப்ரரியிலலாம் வந்துட்டு நமக்கு ஏற்ற புக்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு போகல ஸ்கூல் புக்கில்.
அதனால ஓகேவா. பயிற்சி நிலையங்கள் வந்தா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர்னு தெரியலப்பா, ஜி ராமச்சந்திரன் தான் இருக்கு. ஓகேவா. அடுத்து வந்துட்டு அடிப்படை நில சீர்திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் சமூக மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் ஈடுபாடு குறித்த ஆய்வுக்குழு. இது வந்துட்டு வி ராமநாதன். ஓகேவா. அடிப்படை நிலத்தை சீர்திருத்தணும் அப்படின்னாலே வந்துட்டு ராமநாதன். ஓகேவா. ராமநாதன். நிலத்தை சீர்திருத்தினாலே ஒரே நாத்தமா அடிக்கும், நாம வச்சுக்கோங்க. ஓகேவா. ராமநாதன். அடுத்து பஞ்சாயத்து ராஜ்யம் மற்றும் சமூக மேம்பாடு மீதான 5வது திட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆய்வுக்குழு. இதுவே வந்துட்டு கீழே சமூக மேம்பாட்டத்தின் குழு தான், மேலே 5வது நாம் வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே வந்துட்டு நம்ம ராமகிருஷ்ணயான்றது வந்துட்டு எம் ராமகிருஷ்ணயா அந்த பட்ஜெட்டில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இது வந்துட்டு சமூக மேம்பாடு 5வது, இந்த 5ன்னு வந்துட்டாலும் என் ராமகிருஷ்ணய்யா. அடுத்து வெறும் சமூக மேம்பாட்டிற்கான குழு அப்படின்னா திருமதி தயா சௌபே. கொஞ்சம் தயவு பண்ணாதான் நம்ம மேம்பாடு அடைய முடியும் சமூகம். ஓகேவா. அப்படி நம்ம வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.